ஒரு கிளாசிக் ஸ்டைல் இருக்கிற ஆஃபீஸில் 11 சைஸில் ஒரு எம்டி ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கரண்ட் ட்ரெண்டுக்காக அப்டேட் பண்ணியிருக்கோம். வாங்க என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கிளாஸில் பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கிளாஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா 10 feet ஹைட் ஆக்சுவலாக. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ஷன் வந்து நம்ம வந்து டோருக்கும் பிளான் பண்ணியிருப்போம். இதில் மெயின் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 feet வந்து ஃப்ராஸ்டர் பண்ணியிருப்போம். ஸோ எம்டி உள்ள இருக்காங்க அப்படின்னா அது வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ஷன் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து வெளியே ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் யார் போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கறதுக்காக வந்து இதை வந்து நம்ம கிளியர் பண்ணியிருப்போன்ற மாதிரி இருக்கும். இந்த ரூமோட ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உட்டன் கான்செப்ட்ல வந்து நம்ம வந்து வினைல் ஃப்ளோரிங் இங்கே வந்து பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அது பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு உட்டன் ஃபீல் லுக்கு கொடுக்குன்றது மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே லைட்டிங்ஸ் தான் அங்கே பேசுவோம். நம்ம சீலிங்ல வந்து வால் சீலிங் பண்ணி ப்ரொஃபைல் லைட்ஸ் பிளான் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே இந்த ரூமை வந்து நம்ம பிரைட்டாக காமிக்கணுன்றதுக்காகவே நம்ம வந்து சீலிங் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் போயிருப்போம். பேக்ட்ராப்ல வரது ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வார்ம் ஒயிட் கலர்ஸில் போயிருப்போம். நம்ம வந்து பேக்ட்ராப் திங்ஸில் உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டாக நம்ம வந்து லைட்டிங்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸை இன்னும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற ப்ரொவிஷன்ன்றது இருக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லோகோஸ். ஸோ அந்த லோகோஸை வந்து நல்லா எக்ஸ்பேண்டிங்காக பிராண்டிங்காக காமிக்கணுன்றதுக்காக ஸோ அதுக்காகவே நம்ம வந்து இந்த டிசைன் பிளான் பண்ணதா. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா லூவோஸில் வந்து டென் தீமில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் போர்ஷன் லோகோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ட்ராப் வந்து கிளியராகவும் ஸோ அதோட லோகோஸ் மட்டும் நமக்கு வந்து எம்போஸ் பண்ணி காமிக்கணுன்றதுக்காகவே நம்ம வந்து இதை பிளான் பண்ணியிருக்கோன்ற மாதிரி இருக்கும். கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் திங்ஸ், ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் ஃபைல்ஸ் வைக்கிறது இது எல்லாமே வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோன்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். அது போக வந்து எட்ஜ் பேண்டிங் இது எல்லாமே 2mm எட்ஜ் பேண்டிங்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இண்டியோட டேபிள் ஆக்சுவலாக ஸோ இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3.5 feet ஆக்சுவலாக வந்து ஸ்பேஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் போட்டு ஃப்ரண்ட்லேயே ஆக்சஸ் பண்ணாலும் பின்னாடி பேக் சைட் ஸ்டோரேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றக்காகவே நம்ம வந்து அதை வந்து ஸ்பேஸ் பிளானிங்லேயே நம்ம முதல்ல டிசைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா 2 feet ஆகும். ஸோ என்னதான் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சாலுமே டேபிள் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிளோட ஃப்ரண்ட் சைடு லூவர் பேனல்ஸோட வித் ஒரு கர்வியான லுக்ல வந்து ஒரு பேனல்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருப்போன்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டேபிளே பாத்தீங்க அப்படின்னா 2-in-1 கலர் ஆக்சுவலா வுட் வித் கிரே பேட்டர்ன்லயும் நம்ம வந்து அந்த டேபிள வந்து கொண்டு போயிருப்போன்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டேபிளோட சைடு யூனிட் ஃபுல்லாவே பிரிண்டர் ஆக்சுவலா கேஷ் கவுண்டர் மிஷின் ஸோ அது எல்லாமே அந்த இதுல வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ இருந்தது. எக்ஸ்டீரியரா வர லைட்ஸ் வந்து உள்ளதுக்கு வந்து விசிபிலிட்டியை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காகவே நம்ம வந்து லைன்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளைண்ட்ஸோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டார்க் லைட் தீம்ஸ்லாம் இருக்கும். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு உட்டன் தீம் ஓரியன்டாவே நம்ம வந்து இந்த பிளைண்ட்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு போயிருப்போன்ற மாதிரி இருக்கும். டேபிளோட ஃப்ரண்ட் சைடுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக மாத்திருக்கோம். லெஃப்ட் சைட் போர்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூவர்ஸ் இருக்கும். அண்ட் தென் சென்டர் போர்ஷன் அந்த ஃபவுண்டரோட போட்டோ இருக்கும். அண்ட் தென் காட் போட்டோஸுமே நம்ம வந்து இங்க கொடுத்துருப்போம். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து லூவர் பேனலோட இந்த ஆஃபீஸ் ரூமோட ஸ்பேசியஸ் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நாங்க கிரியா ஆர்கிடெக்ட் 8 years நாங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். அக்ராஸ் தமிழ்நாடு நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் உங்களோட ஆஃபீஸ் ரூம் ஸ்பேசஸ், எம்டி ரூம் ஸ்பேசஸ் அண்ட் தென் ரெசார்ட்ஸ், ஷோரூம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே கிரியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட டிசைன்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். தேங்க்ஸ்.